ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, டைரக்ட் இன்டர்வியூ தான் பேஸ் பண்ணி உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் மேக்ஸிமம் அவங்க எடுத்துக்க போகிறாங்க. சில போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ பேஸ் பண்ணி இருக்க போது, சில போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்டிங்காக இருக்க போது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு எத்தனை வகையான பதவியின் கீழே வேகன்சி இப்போ அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு 15 வகையான பதவியின் கீழே ஒரு 20க்கும் மேற்பட்ட வேகன்சி இன்டர்வியூ மற்றும் நான் இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோவில் அந்த பதவிகள் என்னென்ன, எவ்வளோ வேகன்சி என்ன பதவியின் கீழே இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன் எப்படின்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கடுத்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து நமக்கு ஒரு 15 வகையான பதவியின் கீழே 71 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் பிகாம் டிகிரி முடிச்சிருந்து கம்ப்யூட்டர் நாலேஜோடு நீங்கள் இருக்கணும், அதாவது டேலியில். இதுக்கு 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இன்டர்வியூ போஸ்டிங்கை சொல்லியிருக்காங்க. 16,000 மந்த்லி சேலரி கிடைக்கும். அதுக்கடுத்து வேக்சின் கோர்ஸ் செயின் மேனேஜர் ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கு 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் இருக்க போது. 23,000 உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும். அதுக்கடுத்து இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் ஹெல்த் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், சோஷியல் சயின்ஸ், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான தெரபிஸ்ட் அசிஸ்டண்ட் மேல் ஆர் ஃபீமேல் இவங்களுக்கு 2 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ நர்சிங் தெரப்பி முடிச்சிருக்கணும். 59 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 15,000 உங்களுக்கு மந்த்லி சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தெரப்பிக் அசிஸ்டண்ட்டே ஃபீமேல் சொல்லியிருக்காங்க. ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கு டிப்ளமோ நர்சிங் தெரப்பி முடிச்சிருக்கணும். 59 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 15,000 சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு நான் இன்ட்ரி போஸ்டிங்காக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தெரப்பிஸ்ட் அசிஸ்டண்ட் ஃபீமேலுக்கு மற்றும் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஒரு வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ நர்சிங் தெரப்பி முடிச்சிருக்கணும். 59 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 13,000 மந்த்லி சேலரி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஒரு வேக்கன்சி இருக்குது. 8th நீங்கள் பாஸ் பண்ணி நல்லா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது. 59 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 10,000 மந்த்லி சேலரி உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு இன்ட்ரி போஸ்டிங்காக சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு 4 வேக்கன்சி இருக்குது. 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 59 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்ட்ரி போஸ்டிங்காக இருக்குது. 14,500 மந்த்லி சேலரி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நர்சிங் தெரபிஸ்ட் 13 வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ நர்சிங் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, ஆயுசு இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 13,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நர்சிங் தெரபிஸ்ட் ஆர் தெரப்பேட்டிக் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 6 வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ நர்சிங் தான். 59 வயசுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 13,000 சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு டிப்ளமோ நீங்கள் பார்மசி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து லேப் டெக்னீஷியன் 2 வேக்கன்சி இருக்குது. அதுக்கடுத்து மல்டிபர்பஸ் ஒர்க்கர் 29 வேக்கன்சி இருக்குது. 8th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 8,500 கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆய்ஸ் கன்சல்டண்ட்டுக்கு 3 வேக்கன்சி இருக்குது. அதுக்கடுத்து அட்டெண்டர் 3 வேக்கன்சி இருக்குது. 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. 10,000 சேலரியாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பென்சர் ஹோமியோபதி இதுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ பார்மசி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 15,000 உங்களுக்கு மந்த்லி சேலரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 15 வேக்கன்சிக்கும் பார்த்திங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 71 வேக்கன்சி நாமக்கல் மாவட்டத்தில் அவைலபிளாக இருக்குது. இந்த நாமக்கல்லில் சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு விருப்பமும் தகுதியும் இருக்குது அப்படின்னா நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணி நீங்கள் இன்டர்வியூக்கு உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இந்த பதவிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தற்காலிகமான பதவி தான். எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து ஒர்க் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலாக தரேன். ஸோ நீங்கள் அதுக்கு டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷனும் நோட்டிஃபிகேஷன் 2மே கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். விண்ணப்பங்களை நீங்கள் என்னைக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா செப்டம்பர் 15, 2025
ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அனுப்பியிருக்கணும். அதுக்கு பிறகு போகிற எந்த ஒரு அப்ளிகேஷனும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இணைக்கணும் அப்படின்னா, உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் அப்படி இல்லைனா 10th 12th மார்க் ஷீட் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து இணைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th 12th டிகிரி, டிப்ளமோ இதுக்கு எல்லாத்துக்கான ப்ரூஃபையும் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி இணைக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே ஒர்க்கில் இருக்கீங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து இணைக்கிற மாதிரி இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். எந்த ஒரு அப்ளிகேஷனும் 15 தேதிக்கு மேலே போகிறது அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் எந்த வேலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய நேமு, ஃபாதர் நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, ஏஜு, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி, ஆதார் கார்டு நம்பர், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட், இமெயில் ஐடி இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் செல்ஃப் அட்டாச் பண்ணி இந்த அப்ளிகேஷனோடு வந்து இணைக்கணும். மறக்காமல் வந்து இந்த அப்ளிகேஷனை உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க, பிளேஸ் அண்ட் டேட்டையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கட்டாயம் வந்து ஷேர் பண்ணுங்கள். 8th குவாலிஃபிகேஷன், டிப்ளமோ நர்சிங்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் சரி, கவர்மெண்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.